கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த ஊழியர் மூலியமா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பல சத்தியங்களை வெளிப்படுத்தினார். அது முக்கியமான சத்தியம் என்னன்னு சொன்னால், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அது சிறு பிள்ளைங்களுக்கு தான் அது ஆசீர்வாதமாக நாங்கள் சொல்லுவோம் எப்பவுமே அந்த வாக்கு தத்துவம். ஆனால் அதுவே எங்களுக்கு நாங்கள் அடையாளமாக அற்புதமாக இருக்கிறோம் என்பதை ஊழியர் மூலிமா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அது ஒரு விஷயம். இன்னொன்று யாத்திராகமத்தில் வெளிப்படுத்தினார். அது என்னன்னா, மோசே ஏன் ஆண்டவர்கிட்ட முறையிடணும், அந்த வல்லமை அந்த அதிகாரத்தை உன் கரத்திலே உன் வாழ்க்கையிலே நான் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்களே பயன்படுத்தணும் என்பதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியான ஊழியர் மூலிமா எனக்கு வெளிப்படுத்தினா அந்த சத்தியத்தை நாங்கள் ரொம்ப பிரயோஜனமாகிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. மீண்டும் ஊழியக்காரைய எங்களுக்கு பல சத்தியங்களை ரகசியங்களை இந்த வேதத்து மூலிமா வெளிப்படுத்தணும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையிலே இது பல தேசங்களில் ஊழியர் ஐயாவை கர்த்தர் பயன்படுத்தணும். நாங்கள் இன்னும் ஊழியங்க அதிகமாக இது மூலிமா கற்றுக்கொண்டு இன்னும் ஊழியத்தில் நாங்கள் எழும்பணும். இன்னும் அவிசுவாசமான வார்த்தை இங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு ஊழியர் மூலிமா பரிசுத்த ஆவியானவர் பேசினார். நாங்கள் அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்தாதபடி இன்னும் பல சத்தியங்களை கற்றுக்கொண்டு தைரியமாக அதை நாங்கள் சொல்லணும், அதை நாங்கள் பயன்படுத்தணும். நாங்கள் எதை பயன்படுத்துகிறோமோ அதுதான் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை ஊழியர் மூலிமா நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஏசப்பா எங்கள் மத்தியில் எங்கள் கோலார் தங்க வயலுக்கு ஊழியர் ஐயாவை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் ஏசப்பா கோடி நன்றி செலுத்துக்கிறோம்.